இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. அப்பன்னு பார்த்து அந்த வயசான கப்பிள்ஸ் இவங்கள பாத்துறாங்க. ஆனா இவங்க எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கு, அதனால தான் இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. அதை கேட்டதுமே இவங்க நீங்க 2 பேரும் வெளியே போனீங்கன்னா டைவர்ஸ் மட்டும் தான் பண்ணுவீங்க, உங்க 2 பேரும் சேர்த்து வைக்க தான் நாங்க போராடிட்டு இருக்கோம், ஆனா நீங்க இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு இங்க இருந்து போறதுக்காக ஒரு லாஸ்டா ஒரு சான்ஸ் தரேன்னு சொல்லிட்டு ஒரு gift தராங்க. இதுல பாஸ்வேர்டு இருக்கு, ஆனா உங்க 2 பேருக்கு மட்டும் கிடையாது, 4 பேருக்குன்னு சொல்றாங்க. அப்பதான் இவங்க ஏற்கனவே உங்கள மாதிரியே ஒரு கப்பிள்ஸ் இருக்காங்க, இப்ப 4 பேருமே சேர்ந்து எந்த கப்பிள்ஸ் கரெக்டா இருக்கீங்களோ அவங்கள மட்டும் தான் அலோவ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோ நான் ஃபேக்கான வைஃப் கிட்ட நான் எப்படியே பேசி அங்கேயே விட்டுட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறான். அதே மாதிரி விட்டுட்டு வந்துடுறான். ஆனா இந்த பொண்ணுக்கு அந்த ஃபேக் ஹஸ்பண்ட் தான் ரொம்பவும் பிடிச்சிருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அந்த gift நீயே வச்சுக்கோ, நீங்க 2 பேரும் வெளியே போகணும்னு சொல்றாரு. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு லவ் ஃபெயிலியர்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா, அப்பதான் நீங்க வந்தீங்க, என்னோட வாழ்க்கையை நீங்க மாத்துனீங்க, உங்களெல்லாம் நான் விட்டுட்டு தனியா போக முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம 2 பேருமே சேர்ந்து வெளியே போகணும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்பன்னு பார்த்தா அந்த வயசான கப்பிள்ஸ் வந்து நீங்க 2 பேரும் வெளியே போகாதீங்க, போனீங்கன்னா டைவர்ஸ் தான் ஆகும், உங்களுக்குன்னு ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைச்சிருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. அப்பதான் அவங்க அந்த பைக்கோட நம்பர் பிளேட்டை பாக்குறாங்க. அவங்க 2 பேருமே ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. தென் அந்த வயசான கப்பிள்ஸ் நம்ம ஹீரோ ஹீரோயின் புரிய வருது. அண்ட் இவங்களோட டைவர்ஸை தடுக்க தான் ஃபியூச்சர்ல இருந்து இங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் இவங்க 2 பேரும் இங்க இருந்து கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு வேகமா வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஹீரோ கனவுல இருந்து எழுந்துக்கிறான். சோ இப்பதான் ஹீரோக்கு நம்ம மனைவியோட பாய் ஃப்ரெண்ட் நினைச்சிட்டு இருந்தா நம்மளோட வாழ்க்கையை வாழ முடியாது, அது மட்டும் இல்லாம நம்ம மனைவி நம்ம மேல ரொம்ப லவ்வா தான் இருக்கா, அதுக்காகவே நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். தென் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குள்ள எவ்வளவு எதிர்பார்ப்போட தான் கல்யாணம் பண்ணுவாங்க, இருந்தாலுமே அந்த எதிர்பார்ப்பை யாராலையும் பூர்த்தி செய்ய முடியாது, நம்ம 2 பேருமே அட்ஜஸ்ட் பண்ணி புரிஞ்சு வாழ்ந்தாதான் வாழ்க்கையை வாழ முடியும் சொல்லிட்டு புரிய வருது.